Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஹைதராபாத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டெஃபினட்டாக ஒரு போராட்டத்தை அவங்க ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே பண்ணிட்டுருக்காங்க. இந்த ப்ராசஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பையன் பொண்ணுன்னு பாகுபாடு பார்க்காம அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேரோட முடியெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க போலீஸு, கேம்பஸ்குள்ளே போலீஸ் இறங்கிட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி சில இடத்துல கிழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சைடு பயங்கர கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக அதே யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் கூட சில பேர் இறங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்றதுக்கான காரணம் ஹைதராபாத்ல அவங்க யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காடை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அவங்க போராடுறது அவங்களோட உரிமைக்காக கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் போராடிட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பாம்போட நியாயத்துக்காக, அங்க இருக்கக்கூடிய மான்களோட நியாயத்துக்காக, அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஃப்ளோரா ஃபவுனான்னு எல்லாமே ஒரு காடோட சேர்ந்து அழிய போகுது. அங்க ஐடி பார்க் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. இதுக்கு நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்ட்ல இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் அன் இண்டியன் அவங்க கூட நிற்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் என்னால் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெய்லி உங்ககிட்ட கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளிஃபைடாக வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஒரு ரொம்ப ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில். எப்படி நம்ம ஊரில் வந்து ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டிலாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் ஹைதராபாத்தில் இவங்களுக்கு இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் வந்து கஞ்சா கச்சி பவுலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட தான் வந்து யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகேவா, 2000ஸ்லயே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை, இட் இஸ் 400 ஏக்கர்ஸ் ஓகேவா, காலேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வனப்பகுதி. இந்த கஞ்சா அப்படின்னு சொன்னாலே வந்து அது புறம்போக்கு அப்படின்னு நம்ம தமிழில் ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். ஸோ ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் இந்த வேஸ்ட் லேண்டுன்னு நம்ம வெள்ளாக்காரங்க இதுக்கு பேர் கொடுத்தாலும் கடந்த சில வருடங்களில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, நிறைய காடுகள், நிறைய வந்து மரங்கள், செடிகள், கொடிகள், அனிமல்ஸ், பறவைகள்னு அத்தனை உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா 455 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்குது. அதில் 72 இனங்கள் ஆஃப் மரங்கள் இருக்குது. 233 விதமான பறவைகள் இருக்குது. ஹைதராபாத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு ஸ்பைடர் இருக்குது, வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது, அது இந்த காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. பீகாக்கு, பைத்தானு, மான்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கேருந்து நான் வர ஆரம்பிக்கிறேன். ஏர்லி 2000ஸ்ல ஓகேவா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த ஹைதராபாத்தோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஐஎம்ஜி ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து டைகர் வுட்ஸ் மாதிரி மிகப்பெரிய கோல்ஃப் பீப்புளை, செரீனா வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஐஎம்ஜி பாரதா, ஐஎம்ஜி ஃப்ளோரிடா வந்து இந்தியாவுக்குள்ள ஐஎம்ஜி பாரதா அப்படிங்கிற பேரில் வந்திருந்தாங்க. அப்போ ஏர்லி 2000ஸ்ல அப்போ இருந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த 400 ஏக்கர்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இடமா நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் அங்கே எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்கல. அந்த இடத்த வந்து அவங்க சும்மாவே வச்சிருந்தாங்க. அப்போ புதுசாக அந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க கிட்ட இடத்த கொடுத்தாலும் இவங்க டெவலப் பண்ணல, அதனால இதை மறுபடியும் ஸ்டேட்டே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேட்டோட காடு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சா கச்சி பவுலிங்கிறது இனிமேல் ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு அது வந்துருச்சு. இது வரைக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. 20 வருஷமா நார்மலாக தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அங்கே தெலுங்கானாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால நாங்கள் வந்து ஐடி பார்க்ஸை கொண்டு வரணும். ஐடி பார்க்கை வந்து நம்ம எங்கே கொண்டு வர முடியும்? ஹார்ட் ஆஃப் த சிட்டி கிட்ட தான் கொண்டு வரணும்னு பார்ப்போம். ஒரு சிட்டியை சுற்றி தான் கொண்டு வரணும்னு பார்ப்போம். சென்னையவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஏர்போர்ட் எங்கே கொண்டு வர முடியும்? சென்னை சுற்றி தான் கொண்டு வர முடியும். ஐடி பார்க் எங்கே கொண்டு வரும்? சென்னை சுற்றி தான் கொண்டு வர முடியும். இவங்க ஹைதராபாத்தை சுற்றி கொண்டு வரணும்னு பார்க்குறப்போ 400 ஏக்கர் காடு சும்மா இருந்தால் விடுவாங்களா? கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணதுனால் இதை நாங்கள் ஏலத்துக்கு விட போகிறோம். 400 ஏக்கர் ஆஃப் காடையுமே வந்து கம்ப்ளீட்டாக புல்டோசரை வச்சு அவங்க இறக்கிட்டாங்க. ஓகேவா, டிசைட் பண்ணி முடிச்சுட்டு போன வருஷம் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க ஃபுல் இடத்த. அது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா கிளியரன்ஸும் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ரூலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் யாராவது இது உங்கள் இடம் எங்கள் இடம் எங்கள் கிட்ட பேச வந்தீங்கன்னா அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும்னு சொல்லிட்டு சண்டே, இப்போ நம்ம தேர்ஸ்டேல இருக்கோம், லாஸ்ட் சண்டே அன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கண்டினியூஸாக புல்டோசர்ஸ் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது.
அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா புல்டோசர் இறங்கிக்கிட்டே இருக்குது, இவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், என்ன இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த புல்டோசர்லாம் போய் நிறுத்துறாங்க. சண்டேவே போய் நிறுத்துறாங்க. அந்த வந்து கிரேனு, இந்த எர்த் மூவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நிறுத்துறாங்க. இல்லைங்க எதுவும் பண்ணாதீங்க, இந்த காடை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நடக்கிற தள்ளுமுள்ளில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 53 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா டீடைன் பண்ணப்படுறாங்க. அவங்க பண்ண தப்பு என்ன? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காடு அழியக்கூடாதுன்னு நினச்சது. அதுக்காக 53 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீடைன் பண்ணப்படுறாங்க. காலரில் இழுத்துட்டு போகிற வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியுது, முடியை பிடிச்சி இழுக்கிற வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் சில பசங்க பேசுகிறப்ப சட்டை கூட சில இடத்துல கிழிஞ்சு இருக்குது போலீஸ் ஹேண்டில் பண்ணுறதுல. கேம்பஸ்க்குள்ளே போலீஸ் என்ட்ராக இருக்காங்க. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போலீஸ்க்கு என்ன வேலை, அவங்க ஏன் என்ட்ரானாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட் பிரச்சனையாக மாறுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட்டோட ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அந்த இடத்துல வந்து இந்த காடை அழிக்கணும் முடிவு பண்ணியாச்சு, இறங்கிட்டோம். இப்போ இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால 53 பேரை டீடைன் பண்ணியிருக்கோம். இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பேருக்குலாம் இல்லை, 53 பேரை தான் டீடைன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட் த நம்பர்ஸ் ஆர் மச் ஹையர்னு சொல்லப்படுது. வாட் எவர் செட் அண்ட் டன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரியே சண்டே நைட்டு மண்டே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எர்த் மூவர்ஸ் கிரேன் புல்டோசர் வந்து அந்த காடை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த காடோட வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜ் நான் உங்ககிட்ட காமிக்கல, பட் அதை நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே தூரத்தில் வந்து அந்த அழிஞ்சிட்டு இருக்கிற காட்டை வந்து வெளியிலேருந்து யாரோ ஃபோனில் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிற மான்கள் அழுதுட்டு இருக்கிற சவுண்டை நம்மளால் கேட்க முடியுது. அங்கே இருக்கிற மயில் கத்திக்கிட்டே பறக்கிற சவுண்டை நம்மளால் கேட்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய அப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காடு அழிஞ்சிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் இதை அலோவ் பண்ண முடியாது, நாங்கள் இன்டெஃபினட்டாக ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம். இன்டெஃபினட் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நாளைக்கு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் பந்துப்பா, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட்டில் உட்கார போகிறேன். நாளைக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் ஆனாலும், ஏன்னா அவனு வேலைக்கு போகல, யார் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனை தானே. ஸோ பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னு ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கனால், நாங்கள் இன்டெஃபினட்டாக நாங்கள் கிளாஸ் போக மாட்டோம், நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் எந்த வேலையும் பண்ண மாட்டோம், இதை நீங்கள் நிறுத்துற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. பேரலி இதை வந்து ஹைகோர்ட் வந்து அதை எடுத்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்காங்க. அவங்களாம் முன் வந்து இல்லை நாங்கள் இதை தேடி பார்க்குறோம், இதில் எல்லாம் நியாயம் கவர்மெண்ட் சைடு இருக்கா இல்லை ஸ்டூடெண்ட் சைடு இருக்காங்கிறத தேடி பார்க்குறோங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு காடை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ஊரில் வந்துருக்குது. டெக்னிக்கலி இந்த இடத்தோட பேர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கஞ்சா கச்சி பவுலி அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ கஞ்சானா புறம்போக்கு இடம். புறம்போக்கு இடம்ங்கிற ஒரு ப்ரிடெக்ஸ்டில் தான் கவர்மெண்ட் வந்து இதை அழிக்கிறாங்க. ஆனால் இது இன்னைக்கு புறம்போக்கு இடமா இருக்கா? இன்னைக்கு இது ஒரு காடாக இருக்குது. அப்போது ஒரு மரத்தை வெட்டக்கூடாது, ஒரு காடை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே கவர்மெண்ட் தான். அதே தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து காடுகளை உருவாக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் செடியை வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க உண்மையிலே இருக்கிற ஒரு காடை இடிச்சு கம்ப்ளீட்டா அழிச்சு அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் சாகடிச்சு அதுக்கப்புறம் ஐடி பார்க் எப்படி கட்டுறது நியாயம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும். காடு வந்து ஸ்டேட்டோட சொத்து மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரோட சொத்தும். நீங்க கிளியரன்ஸ் வாங்கினீங்களா? அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான ஒரு அழிவு வேலையை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட ரூல்ஸ் படி நீங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கணும், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கணும். நீங்கள் அது கேட்டிங்களா? அதுவும் கேட்கல. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அரிக்காப்பட்டு நம்ம மதுரை கிட்ட இந்த டங்ஸ்டனுக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குது. இங்கே சென்னையில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அங்கெல்லாம் கவர்மெண்ட் போய் கேட்கணும், நாங்கள் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்லாம் கேட்கணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கேட்கவே இல்லை. இங்கே இந்த காடை அழிக்கணுமா வேணாமான்னு யார்கிட்ட கேட்கணும்? அந்த கேம்பஸில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும், அந்த ஏரியாவில் வாழ்கிறவங்க கிட்ட கேட்கணும். அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? அதுவும் கேட்கல. உள்ளுக்குள்ளே அந்த தெலுங்கானாவோட அவங்களோட ஸ்டேட் பேர்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அது ஒரு காடை, ஒரு டைப் ஆஃப் காடை. அந்த காடையே இந்த இடத்துல தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் அழிக்க போறீங்க. ஒரு ஸ்பைடர், வேர்ல்டில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஸ்பைடர் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது, அதையும் அழிக்க போறீங்க. இந்த இடத்துல வந்து 233 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்ல 233 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அது வீடுகளுக்கு இனிமேல் எங்கே போகும்? 72 ஸ்பீசிஸ் ஆஃப் மரங்கள் இருக்குது, அது மறுபடியும் எங்கே விளையும்? இது போக பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப ரேரானது இங்கே இருந்துட்டு இருக்குது. அது போக கிராஸ்லேண்ட் பேர்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் மொத்த ஹைதராபாத்தோட லங்ஸே இதுதான்க்கா. உலகத்துக்கே வந்து ஒரு அமேசான் இருக்கிற மாதிரி ஹைதராபாத் அப்படிங்கிற இன்னைக்கு மொத்தமாக இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி சிட்டியாக மாறிட்டு இருக்கிற இந்த ஒரு ஊருக்கு இருக்கிற ஒரே லங்ஸ், மூச்சு விடுறதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்கிற இந்த காடை நீங்கள் அழிக்கிறது நியாயம் கிடையாது. இதுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. அண்ட் இதை பற்றி தான் என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணி, மதன் இதை பற்றி நீ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆஸ் அன் இண்டியன்,
இங்கே எல்லாருக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த விதத்தில் அண்ட் இது மனித இனத்தோட பிரச்சனை. இந்தியன் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுற நேரம் கூட கிடையாது. இது மனித இனத்தோட பிரச்சனை. காடுகளை அழிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் கிட்ட நம்ம பல முறை சொல்லி கத்தி தொண்டை தண்ணி வற்றி போனது தான் மிச்சம். அங்கே அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்டும் இதை மதிக்க மாட்டேங்கிறாரு. இங்கே லோக்கலாக இருக்கிற கவர்மெண்ட்டும் மதிக்கலைன்னா என்ன பண்ண? உண்மையிலே எர்த்து ஹீட் ஆகிட்டு இருக்குது, குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்குது, கண்டமானிக்கு புயல்கள் உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். எல்லாம் பண்ணாலும் எனக்கு வருமானம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கம் பிஹேவ் பண்ணாலும் அதோட எதிரொலியை ஃபேஸ் பண்ணக்கூடியது அந்த அரசாங்கம் கிடையாது. அவங்க இறந்து போய் 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் தான். அந்த ஜென்ரேஷனா நான் இந்த வீடியோவில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டையும் சொல்லி அவங்களுக்கு 100% சப்போர்ட்டையும் எம்ஜி ஸ்குவாட் சார்பாக கொடுக்குறேன். நீங்களும் என் கூட இந்த இடத்துல ஒன்றா இருப்பீங்கிறத நம்புகிறேன். ஒரு சிட்டி வளரணும், ஸ்டேட் வளரணும், எல்லாமே முக்கியம் தான். பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லைஃப்ஸ். லைஃபுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா? காட்டில் இருக்கிறவங்களுக்கும் உயிர் இருக்குல்ல. அவங்களும் இந்த உலகத்துக்கு அதே உரிமை, நம்மளுக்கு என்ன இந்த மண்ணு மேலே உரிமை இருக்கோ அதே உரிமை தான் அங்கே இருக்கிற பைத்தானுக்கு இருக்குது, அங்கே இருக்கிற மயிலுக்கு இருக்குது, அங்கே இருக்கிற டீருக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் அழிச்சு தான் நம்ம ஊரை உருவாக்கி வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது அதை கொஞ்சம் கன்சர்வ் பண்ண பார்ப்போம். ரெஸ்பெக்ட், a lot of massive respect to University of Hyderabad students. உங்களுக்கு யாராவது ஒரு தெலுங்கு பேசுகிற ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க ஆந்திர பிரதேஷில் தெலுங்கானாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் சார்பாக அவங்கக்கிட்ட உங்களோட வாய்ஸையும் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், சேவ் எர்த், சேவ் ஹைதராபாத் ஃபாரஸ்ட், சேவ் கஞ்சா கச்சி பவுலி. சியர்ஸ். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். என்னோட ப்ரொஃபைலை நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். அங்கே வந்து நான் அடுத்து என்ன பேசணுங்கிறத டிஎம்மில் சொல்லுங்கள், ஆர் இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.